இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டார்க்ஸ் சீசன் 1 பார்ட் 1. அதாவது ஒரு எபிசோடு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு ஷார்ட்ஸில் கவர் பண்ண ஒரே ஒரு ஷார்ட்டில் கவர் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு பிரித்து போட போகிறேன். அதனால் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு எடுத்ததே பார்த்தோம்னா பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ஓவரோ இடத்த காட்டாங்க. அந்த இடம் பார்த்தோம்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சுற்றி நிறைய பேரோட ஃபோட்டோ ஒட்டி பின் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிறையா வெப்பன்ஸு ஆர்மரிஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த வாய்ஸ் ஓவர் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம டைமை லீனியராக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறோம். பட் அது அப்படி கிடையாது. இந்த பாஸ்ட்டு ஃப்யூச்சர் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நடுவில் இருக்கிறதெல்லாமே ஒரு இல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா அங்கேருந்து கட் பண்ணி ஒரு டேரக்டர் வீட்டை காமிக்கிறாங்க. 21 ஜூன் 2019 அப்படிங்கிற ஒரு டேட்டில் காமிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் அந்த லெட்டரை சீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த ஸ்டூல் எடுத்து போட்டு அவன் அவனே கொண்டுக்கிறான். இதுதான் நடக்குது. அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் எழுதின அந்த லெட்டரோட என்வலப்பை ஜூம் பண்ணால் அதில் பார்த்தோம்னா நவம்பர் 4, 10:13 இந்த டைம் வரைக்கும் இது யாரும் திறக்க வேண்டாம்னு சொல்லி எழுதிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ ஜூம் பண்ணுறாங்க. இது யாருன்னா நம்ம ஹீரோட அப்பா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறான். அதாவது இது பார்த்தோம்னா நடந்ததெல்லாம் கெட்ட கனவு. அதாவது இவங்க அப்பா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இறந்துட்டார் இந்த மாதிரி. ஆனால் அவர் இறந்தது இவனுக்கு ஒரு சிமுலேஷன் மாதிரி கனவுல வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஷாட்டில் காமிக்கிறாங்க ஒரு அதே வீடு. பட் இது நவம்பர் 4, 2019 அவர் எழுதி வச்சா அதே டேட். அதாவது அவர் இறந்து கொஞ்சம் மாதங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடியாகி போகிறான். அப்போ ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு ஃப்ரிட்ஜில் கரண்ட் இல்லை. அப்புறம் அம்மான்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு பார்க்குறான். பட் அந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டு. அவங்க அம்மா ஒரு ஆல்ரெடி இன்னொருத்தவனோட அஃபேரில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவனும் ஏதோ சைட் ஜன்னலில் குதிச்சு போயிடுறான். அதுக்கப்புறமா நமக்கு அடுத்த ஷாட்டில் அந்த ஃபேமிலி ஃபோட்டோவை காட்டுறாங்க. பட் இந்த இடத்துல பார்த்தோம்னா இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஷாட்டில் 4 பேரை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கிழிக்கப்பட்ட இன்னொரு முகம் யாருன்னா நம்ம ஹீரோவோட பாட்டி. இந்த ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் இவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பைசைக்கிள் ஸ்கூலுக்கு போகிறான். போகிற வழியில் நல்ல சூப்பரான லொக்கேஷன்ஸ்லாம் காமிப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு மிஸ்ஸிங் போஸ்டர் எரிக் ஆர்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனோட மிஸ்ஸிங் போஸ்டர் காமிக்கிறாங்க. அதையே நம்ம ஹீரோ ஒரு 2 நிமிஷம் உத்து பார்த்துட்டு இருக்கிறான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா இதுவே 2.5 நிமிஷம் கிட்ட வந்துருச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.